Hello friends, welcome to Samayal Food Court. Hello friends, வணக்கம் and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம Samayal Food Court சேனல்ல நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே ஈஸியான கருப்பு மூக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் फ्रेंड्स. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இந்த கருப்பு மூக்கடலை குழம்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த டேஸ்டியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் கருப்பு மூக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் இது போல் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணியில் நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மூக்கடலை சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து ஒரு குக்கரில் அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஹீட்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூக்கடலை சூப்பராக வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம எப்போ மூக்கடலை வேக வைக்கும் போதும் இது போல் கையில் மசிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு பேன் இல்லை குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இந்த குழம்புக்கு கொடுக்கும். அடுத்தது நான் இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது மூக்கடலையில் இருக்க வாய்வுத்தன்மை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம குழம்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3 பழுத்த தக்காளியை இது போல் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கிக்கலாம். இது போல் பேனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வதக்குனீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கருப்பு மூக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு மூக்கடலை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த குழம்பு வதக்கும் போதே சூப்பர்பான ஃப்ளேவரை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற இந்த குழம்பு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கான ரேஷியோ தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திக்காக கரைச்ச 100 ml புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண பிறகு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். இப்போ குக்கரில் இருக்க ஹீட்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்டியான சன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த குழம்பு நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்னும் இந்த குழம்பை ரொம்ப டேஸ்டி ஆக்கிறதுக்கு நான் இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அரைச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 50 ml இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேங்காய் விழுது ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு மூக்கடலை குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருப்பு மூக்கடலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மூக்கடலை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கருப்பு மூக்கடலை குழம்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குழம்புல நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த குழம்பு ஆற ஆற நல்லா திக்காகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கருப்பு மூக்கடலை குழம்பு இது போல் செஞ்சுருக்கீங்களான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.